ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூர்யா ரசிகர்கள் இத்தனை நாளாக வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த என்ஜிகே டீசர் பல தடைகளை தாண்டி தற்போது ரிலீஸ் ஆயிருக்கு. இன்று மாலை கார்த்தியோடைய தேவ் படத்தோட தான் டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால் ரசிகர்களும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று தேவ் படத்துடைய ப்ரீமியர் காட்சிகள் யூஎஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்ஜிகே படத்துடைய டீசரையும் போட்டிருந்தாங்க. அங்கே தியேட்டர்களில் போடப்பட்ட என்ஜிகே டீசரை யாரோ மொபைலில் ஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டீசர் எல்லா பக்கமும் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூட தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு என்ன சொன்னார்னா, என்ன ஆனாலும் சரி டீசர் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நேரம் போக போக எல்லா பக்கமும் டீசர் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் சொன்ன டைமிங்க்கு முன்னாடியே டீசரை தற்போது 10:30 மணிக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துடைய டீசரை முதல்ல தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது தற்போது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுவும் யூஎஸ் ப்ரீமியரில் டீசரை போடுறது மிகப்பெரிய தவறு தான். இனிமேல் இந்த மாதிரி எந்த படத்துக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான ரசிகர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. தற்போது வெளியாகி இருக்கிற என்ஜிகே டீசர் மொத்தம் 69 நொடிகள் ரன் ஆகிற மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க அரசியல் படம் அப்படிங்கிறத டீசருடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் காட்டியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய அடிமட்ட தொண்டனாக இருக்கிற ஒருத்தன் படிப்படியாக எப்படி மேலே வர்றான் அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனாக இருக்கும் போல இருக்குது. இந்த டீசரை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. ஆரம்பத்தில் அப்ராணி மாதிரி இருக்கிற குமரன், அதாவது சூர்யா, கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பார் போல இருக்குது. அங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்தால் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குமரா போடா கண்ணா, நீ இறங்குற அப்படின்னா சாக்கடையாக இருந்தாலும் அது சுத்தமாகிடும் அப்படின்னு சாய் பல்லவி பேசுகிற டைலாக்ஸை வச்சு இதை யூகிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ரொம்ப அப்பாவியாக நடந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. டீசருடைய ஆரம்பத்திலேயே என் பேர் நந்தகோபாலன் குமரன், என்னை மக்கள் என்ஜிகே அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு டீசர் ஆரம்பிக்குது. சிட்டி வில்லேஜ் 2 ஜேர்னல்லையுமே கதை நடக்கிற மாதிரி படத்தை எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஆரம்பத்தில் வில்லேஜ் போர்ஷனில் சூர்யா டிராக்டர்லாம் ஓடிட்டு வர மாதிரி காட்டியிருக்காங்க. டீசருடைய எண்டில் ரத்தக்கரை படிஞ்ச கை ஒன்று மேலே எழுந்து வரும். அது கண்டிப்பாக சூர்யாவுடைய கைகள் தான் அப்படின்னு ரசிகர்கள் அந்த விரல்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அநேகமாக ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ்க்கு பிறகோ அல்லது ஒரு பாம் பிளாஸ்ட்க்கு பிறகோ குமரன் மீண்டு வந்து தொண்டர்கள்கிட்ட கை காட்டுற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் காத்திருப்போம் அப்படின்னு சூர்யா வேறு மாதிரி ஒரு வாய்ஸை ட்ரை பண்ணியிருக்கார் போல இருக்குது. இந்த கரக்கிற வாய்ஸையும் டைலாக் ஸ்டைலையும் நம்ம பல வருடங்களாக கேட்டு பழக்கப்பட்ட குரல் மாதிரியே இருக்குது. இந்த டீசரை பார்க்கும்போது நிச்சயமாக செல்வராகவனுடைய புதுப்பேட்டை வெறும் ட்ரைலர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. செம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பார் போல இருக்குது. குறிப்பாக இன்னசென்ட்டாக இருக்கிற ஒரு விவசாயி அரசியல் களத்தில் இறங்கி ஒரு கட்சியுடைய அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து படிப்படியாக மேலே வந்து அங்கே மக்களுக்காக என்ன செஞ்சான், கடைசியில் அவன் என்னவா ஆனால் என்ன சாதிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கும் போல இருக்குது. இந்த டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இந்த டீசரில் நீங்கள் வித்தியாசமாக வேறு ஏதாவது நோட் பண்ணீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.